இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாரதி வீட்ல பிரச்சனைனா நீங்க எதுக்கு போறீங்க? ஏன் போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? அண்ணி, இதுதான் ஆதியோட ஒரிஜினல் கேரக்டர். ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா அவர் முன்னாடி போய் நிப்பாரு. ஆமா லட்சுமி, அது என்னமோ வாஸ்தவம் தான். அதனாலதான் யாரு என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி திரும்பி வந்து நம்மட அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஆதி காப்பாத்திருக்கா. அவன் எதை வேணாலும் மறந்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம பாரதி மேலையும் புள்ளைங்க மேலையும் பாசம் இருக்கதானே செய்யும். அது தப்பு இல்லதான். இருந்தாலும் இவர் அடிக்கடி அங்க போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாரு என்ன பேச போறாங்க இப்போ? யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். எனக்கு ஆதிய பத்தி தெரியும், அவருக்கு என்ன பத்தி தெரியும். மீனா, வா தூங்கலாம். மித்ரா, நீங்களும் போய் சீக்கிரம் தூங்குங்க. வா போங்க. கொஞ்ச நேரம் நான் மடியில படுத்துக்கிட்டு மாமா. படுத்துக்கோ. கட்டின புருஷனை கண்டவன்னு சொல்ல வச்சுட்டானே அந்த பாவி பைய கடவுள். தேங்க்ஸ் மித்ரா. ஐயோ, என்ன ஆதி, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன்னை 10 இயர்ஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் என்ன, இன்னும் 100 இயர்ஸ் நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை மித்ரா. நான் ஏன் பாரதியோட குழந்தைங்க மேல இவ்வளோ பாசம் வைக்கிறேன்? அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னையும் அறியாம போய் முன்னாடி நிக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் சொன்னனே ஆதி, this is you. இதுதான் உன் கேரக்டர். இங்க பாரு, பாரதின்னு மட்டும் இல்ல, யாருக்கு என்ன ஆனாலும் நீ இப்படிதான் போய் நிப்ப. அவன் நினைப்பு மொத்தமும் ஆபரேஷன் பண்ணி அழிச்சாலும் உனக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கா? இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுற, இல்லனா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். பாரதி, நீயே ஆதிய உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நீயே இவன் வாழ்க்கைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண வைப்பேன்.